கியூரா வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நியூசிலாண்டோட நர்சஸ் 24 மணி நேரம் இன்றைக்கி காலையில் 9 மணிலேருந்து நாளைக்கு காலையில் 9 மணி வரைக்கும், அதாவது 30th ஜூலை 2025லேருந்து 31st ஜூலை 2025 வரைக்கும் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. முக்கியமான ரீசன் ஃபார் த ஸ்ட்ரைக் பார்த்திங்கன்னா சேஃப் ஸ்டாஃபிங்கு, சேஃப் ஒர்க்கிங் கண்டிஷன் அண்ட் ஃபேர் பே. சேஃப் ஸ்டாஃபிங்னு சொல்லும்போது நிறைய கிராஜுவேட் நர்சஸ் படிச்சுட்டு வேலை இல்லாமல் வேறு ஓவர்சீஸ்க்கு போய் வேலை பண்ணுறாங்க. நீங்கள் எல்லா வீடியோலையும் என்கிட்ட கேட்குற மாதிரி தான் எல்லா ஜாபு மாதிரியும் நர்சிங் ஜாப்ஸ்லேயும் ரிசெஷன் இருக்குது. கிட்டத்தட்ட 50 பேர் ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு என்வாயர்மெண்ட்டில் இப்போ 10 பேர் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு வார்டு எடுத்துக்கிட்டாலும் ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கிட்டாலும், ஏன்னா ஜாப் ஃப்ரீஸ்னால நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வேலை கண்டிப்பாக அமைக்கணும் ஒன்று சொல்லிட்டு நியூசிலாண்ட் நர்சஸ் ஆர்கனைசேஷன் T42 சொல்கிற ஹெல்த் நியூசிலாண்டோட பார்கெயின் பண்ணுச்சு. பட் ஹெல்த் நியூசிலாண்ட் அவங்களோட பட்ஜெட் அது இதுன்னு ரீசன் சொல்லி எதுக்குமே சரி சாய்க்கல. அதனால தான் இன்னைக்கு ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. ப்ளஸ் நீங்கள் ஃபேர் பேன்னு சொல்லும்போது 1% இன்க்ரீஸ் இந்த சேலரி தான் அவங்க பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு நர்சஸ் ஹைலி ஏர்னிங் பீப்புள் 125K வரைக்கும் ஏர்ன் பண்ணுறாங்க. கண்டிப்பாக ஏர்ன் பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எதை நைட் ஷிஃப்ட் பண்ணணும், வீக்கெண்ட் பண்ணணும், பப்ளிக் ஹாலிடேயில் ஒர்க் பண்ணணும். எல்லாரும் வீட்டில் ஃபேமிலியோடு இருக்கிற பட்சத்தில் நர்சஸ் இவ்வளோ ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு பீனல் ரேட்ஸ் கிடைக்கும். நிறைய பேர் பேர்ன் அவுட் ஓவர்வெல்ம்னால கண்டிப்பாக பார்ட் டைமில் தான் போகிறாங்க. யாருமே ஃபுல் டைமில் ஒர்க் பண்ணல. ஸோ அவ்வளோ சேலரி கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ கவர்மெண்ட்டோட இன்ஃப்ளேஷன் ரேட் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு கன்சியூமபிள்ஸ்க்கும் ப்ராடக்ட்ஸ்க்கும் கிட்டத்தட்ட $4 2019 வரைக்கும் $4 இருந்த பட்டர் இப்போ $10 2025 இருக்குது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி சேலரி இன்க்ரீஸ் ஆச்சான்னு கேட்டால் கிடையாது. ஸோ அதுக்கும் சேர்த்து தான். அதுக்கப்புறம் சேஃப் ஒர்க்கிங் கண்டிஷன். இங்கே நர்சஸ் நிறைய இடத்துல தாக்கப்படுறாங்க. ஸோ அந்த தாக்காமல் இருக்கிறதுக்காக அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஒர்க் என்வாயர்மெண்ட்டில் சேஃபாக இது பண்ணுறதுக்காகவும் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. ஸோ இதே மாதிரி இருக்கிற வீடியோ நான் மிக இதாக ஒரு பெருசாக போட்டிருக்கேன். இதில் லிங்கை கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக நர்சஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். கியாகாஹா நர்சஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ் ஃபார் ஆல் தி சப்போர்ட்டர்ஸ். And until we meet in another video, bye for now and stay safe everyone. That's more important. Bye.